ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பர் டேன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா கிளைமேட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. காலையில் லைட்டாக துரல் போட்டுட்டு இருந்தது, பட் போக போக ஓகேவாக தான் இருந்தது. ஸோ வாங்க இன்றைக்கி சந்தையில் என்ன சிறப்பாக இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஹோம் தேட்டர் வந்து நிறைய இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது. ஹோம் தேட்டருன்றதோட 5.1 சிஸ்டம்ஸ் வந்து நிறைய இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட்டு இருந்த கடையிலே பார்த்தா விதவிதமாக ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நீங்கள் இந்த தூரத்தில் பார்க்கலாம், ஒரு எமர்ஜென்சி லேம்ப் ஒன்று இருக்கிறது, 2 டூம் லைட் இருக்க மாதிரி. நேஷ்னல் பிராண்டோடது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். இந்த மாதிரி ஒரு டூம் இது பேட்ரி போட்டு ஒர்க் பண்ணுன்றதுன்னு நினைக்கிறேன் நான். நேஷ்னல் பிராண்டோடது. ஸோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ப்ளஸ் அங்கேயே வந்து நிறைய இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ், ஆம்பிளிஃபயர் செட்டெல்லாம் கூட வச்சுருந்தாங்க, 2-in-1s இதெல்லாம். ஸோ கடைக்காரர் சொல்கிற நிறைய 2-in-1s வந்து சேல் போகுதுன்ட்டு, என்ன மேட்டர்னு தெரியல. ஸோ இந்த கடையில் வந்துட்டு டிவிடி பிளேயர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். அங்கேயே வந்து போஸ் ஒரு டாக்கிங் சிஸ்டம்னு நினைக்கிறேன், 2 பீஸ் வச்சுருந்தாங்க. 2 வந்து சேல் ஆகாமல் தான் இருந்தது. ஒன்று வந்து செக் பண்ணிட்டு இருந்தார் ஒருத்தர், பட் 2 பீஸுமே அப்படியே தான் இருந்தது நான் ரிட்டர்ன் போகிறது வரைக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள் சப்போஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட்னா. அண்ட் இது ஆஸ் யூஷுவல் லேப்டாப் கடை இருந்தது. இங்கே வித்தியாசமாக ஒரு கன் மாதிரி இருந்தது, ஆக்சுவலாக என்னன்னு தெரில, ஆனால் செம வெயிட்டாக இருந்தது. எடுத்து பார்த்தேன். இங்கே வந்து நிறைய அடாப்டர்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க, சார்ஜ் இது அடாப்டர்ஸ் எல்லாம், செல்ஃபோன் ஸ்பேர்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு எம்ஐ பாக்ஸ் ஒன்று இருந்தது, இந்த ஆண்ட்ராய்டு இது மாதிரி ஃபயர் ஸ்டிக் மாதிரி எம்ஐ பாக்ஸ் இருந்தது, ஆண்ட்ராய்டு பாக்ஸு. பட் ப்ரைஸ் கேட்டால் அவர் வந்து 500 கீழே குறையாதுன்ட்டார். சரி, இது வந்து என்ன கண்டிஷன் தெரில, 500ன்றது கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரியும் தெரிஞ்சது. ப்ளஸ் அடாப்டரும் இல்லை. பட் வச்ச உடனே இன்னொருத்தர் அதை வாங்கிட்டார். ஸோ மேபி அது கொஞ்சம் இது பண்ணி வாங்கியிருந்துருக்கலான்னு தோணிச்சுது. பட் எனிவே அது வந்து இன்னொருத்தருக்கு லக்கியாக போயிடுச்சு, அவர் வாங்கிட்டார். பட் எனக்கு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது இந்த எம்ஐ பாக்ஸோ இல்லை இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸோ. ஸோ இதை வந்து எடுத்து பார்த்தேன் நான், செம்ம வெயிட்டாக இருந்ததுங்க. என்னன்னே தெரியல, இது என்ன கன்னு மாதிரி இருந்தது, ஹாட் கன்னா என்னன்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி ஒரு பொருள் நான் பார்த்ததில்ல. பட் நான் ஃபீல் பண்ணது அந்த எம்ஐ பாக்ஸை மிஸ் பண்ணது தான். மேபி நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் பார்கெயின் பண்ணி பார்க்கலாம் கிடைச்சதுன்னா இந்த மாதிரி. ஸோ இது வந்து நம்ம அந்த வால்வு செட்டு வச்சுருக்க கடை தான். இங்கே வந்து இன்றைக்கி இந்த பூம் பாக்ஸ் ஒன்று வச்சுருந்தாரு. இது வந்து பக்கா ஒர்க்கிங்னு சொன்னார். பட் அவர்கிட்ட நான் வீடியோ ப்ரூஃப் கேட்டேன், வீடியோ செக் பண்ணி பார்த்தார், வீடியோ இல்லைன்ட்டார். ஏன்னா இது பவர் சோர்ஸ் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியாது. எடுத்துகிட்டு போய் இது ஒர்க் ஆகலைன்னா நம்மளுக்கு வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தான் நான் ரிஸ்க் எடுக்கல. பட் நம்பர் கொடுத்துருக்கேன், சப்போஸ் யாருக்காவது தேவைன்னா கால் பண்ணி கேட்டு பாருங்கள். இது ஒர்க் ஆச்சுன்னா ஒரு செம்ம செட்டுங்க. இது நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் தாறுமாறாக இருக்கும் இந்த செட்டில் மட்டும். மெக்கானிசம் இதெல்லாம் ஒர்க் ஆச்சு, எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. பட் அவர்கிட்ட இது மட்டும்தான் செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஏதாவது ஆப்ஷன் கேட்டேன் நான். ஏன்னா 2500 சொன்னார். ஸோ செக் பண்ணி வாங்கினா பெட்டராக இருக்கும். ஏன்னா 2500க்கு ஒர்த்து தான் இது. நல்ல சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லாதனால நான் வந்து ரிஸ்க் எடுக்கல. ஏன்னா 2500 கம்மி காசு கிடையாது, ஜாஸ்தி தான், ஒர்த்து தான். பட் ஸ்டில் வந்து காசு ஜாஸ்தி இது. ஸோ அதனால் நான் வந்து ரிஸ்க் எடுக்கல. சப்போஸ் யாருக்காவது தேவைன்னா கால் பண்ணி பிளாக் பண்ணிக்கோங்க. நல்லா இருந்தது, எல்லாம் அவுட்டர் லுக் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் பியானோ வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. பியானோ வந்து 3000லேருந்து ஆரம்பிக்குது. நெகோஷியேட் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு 2500லேருந்து கூட வாங்கிடலாம். நல்ல பெரிய பெரிய இதாக தான் இருந்தது. இதெல்லாம் வந்து காரில் பைக்கில் வந்தால் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நம்பர் கொடுத்துருக்கேன், சப்போஸ் தேவைன்னா கால் பண்ணி பிளாக் பண்ணிக்கோங்க. மேபி மத்தியானம் ஈவினிங் வரைக்கும் இருந்ததுன்னா ஓகே தான் அது. அதே மாதிரி அங்கேயே வந்து ஒரு சோனி டிவிடி ஐ திங்க் MP3 பிளேயர் இருந்தது. இதில் இந்த செட்லலாம் ஒரு ரிஸ்க் என்னென்னா, லென்ஸ் வந்து எந்த கண்டிஷனில் இருக்குன்னு தெரியாது. அது மாதிரி டிஸ்பிளேயும் ஒரு மாதிரி டல்லாக தான் இருந்தது. அதனால ரிஸ்க் எடுக்கல நான். ஸோ பியானோ மட்டும் திரும்ப ரேட்டு கேட்டேன் நான். அவர் ப்ரைஸ் சொன்னார் 3000லேருந்துன்ட்டு. பட் நெகோஷியேட் பண்ணால் கண்டிப்பாக சீப்பாக கிடைக்கும். அண்ட் இங்கே வந்து ஒரு வாக்மேன் இருந்தது. சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் பேர் வாக்மேன் கேட்குறீங்க, பட் இது பிராண்ட் என்னன்னே தெரியல, லோக்கல் பிராண்டாக இருந்தது. சரி, இது சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாதுனால நான் ரிஸ்க் எடுக்கல நான். அதை அப்படியே வச்சுட்டேன் நான். நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு. ஒர்க் ஆனாலும் நம்மளுக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்காது அந்த மாதிரி பிராண்டில். அண்ட் அங்கேயே வந்து நிறைய பூம் பாக்ஸ் இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே வந்துட்டு நம்ம பாய் கடை தான் இது. இங்கே வந்து
இந்த புதுசாக இந்த செட்டு வச்சுருந்தாது. கண்டிஷன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அழுக்கு டஸ்ட்டு ஜாஸ்தி இருந்தது. பட் ஸ்பீக்கர்ஸ் தனியாக இருந்தது, ப்ளஸ் ஒரு ஹைஃபை செட்டப்பும் வச்சுருந்தாரு. சப்போஸ் தேவைன்னா கால் பண்ணி பிளாக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கன்னியாகுமரி சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இந்த ஏஎஃப்டி எப்படியாவது வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருந்தாரு. சரி, இன்னைக்கு நான் எப்படியாவது வாங்கிடலான்னு சொல்லிட்டு இந்த ஷாப்பில் போய் கேட்டுட்டு இருந்தேன் நான். ஏன்னா இன்னைக்கு வந்திருந்தது, போன வாரமும் இருந்தது, இன்னைக்கே இருந்தது. பட் கண்டிஷன் பாருங்களேன், உள்ளே வந்து அந்த மெக்கானிசம் ஃபுல்லாக துருப்பிடிச்சு ஜாம் ஆகி போயிருக்கு. அந்த பிஞ்ச் ரோலர் இருக்க ஏரியாவே என்னன்னே தெரியல. ஸோ இது வந்து கண்டிப்பாக வாங்கினா பெரிய செலவு. இது வந்து வாங்குறதுக்கு வாங்காமலே இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் ரிஸ்க் எடுக்கல. மேபி நம்பர் சப்போஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கேட்டு பாருங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அது வந்து அவ்வளோ ஒர்த் இல்லை. நீங்கள் மெக்கானிசத்தில் நிறைய கை வைக்க வேண்டியது இருக்கும். மேலே இருந்த டேப் ரெக்கார்டர் கூட ஃபைன் தான். பட் கீழே இருந்தது வந்து ரொம்ப போர் கண்டிஷன். ஒர்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படும். ஸோ அந்த கடையிலே வந்து நம்மளுக்கு ஒரு வாக்மேனும் கிடச்சிது. இது ஆல்மோஸ்ட் வந்து ஜஸ்ட் மிஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஒருத்தர் பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் வாங்க போயிட்டு வச்சுட்டாரு. சரி, நான் வந்து இது ஓகே எடுத்தேன். இது அங்கேயே வச்சு செக் பண்ணி பார்த்தேன். இது ஒர்க் ஆகலை. கேசட்டோடு இருந்தது. சரி, கொஞ்சம் நம்பிக்கை நம்ம எதாவது பெல்ட் கில்ட்டு மாற்றினா ஒர்க் ஆகும்ன்ட்டு. ப்ளஸ் இது பிராண்டும் வேறு, மைக் வித் மைக்கோட வந்திருக்கு. ஸோ இது கைண்ட் ஆஃப் லைக் நம்ம இது மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், மைக்ரோ கேசட் பிளேயர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து வாங்கிட்டேன். நான் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் பக்கத்துலேயே வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, கொஞ்சம் ரெக்கார்ட்ஸு. இது கண்டிஷன் வந்து ரொம்ப புவராக இருந்தது. டைட்டிலும் வந்து அவ்வளோ பாப்புலர்லாம் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து எடுத்துக்கல. அண்ட் பக்கத்தில் வந்துட்டு நம்ம டெம்பரரி கடை ஒன்று இருக்குது. இவர் வந்து காலையில் 10 மணி வரைக்கும் தான் கடை போடுவார். இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு ஐஃபோன் 5 நினைக்கிறேன் இது. ஸோ நல்ல கண்டிஷனில் இருந்தது. டெம்பர்ட் கிளாஸ் மட்டும் அங்கங்கே பிரேக் ஆகிருந்தது. பட் அவுட்டர் லுக் எல்லாம் இருந்ததுனால அதை வாங்கிட்டேன் நான். ஸோ இதுதான் வந்து அந்த ஐஃபோன் 5. இது வந்து நான் டச் ஐடி உள்ளது. ஸோ இது லைட்னிங் அடாப்டரோட உள்ளது தான். ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து இதுன்ட்டு. ஸ்பேர் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பக்கத்தில் இன்னொரு கடையில் வந்துட்டு விசிஆர் ரிமோட் ஒன்று கிடச்சிது, பேனசானிக்கு. இந்த பேனசானிக் விசிஆர் ரிமோட் மட்டும் ஒன்று மாடலுக்கும் ஒரு டைப்பில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதை வந்து வாங்கிட்டேன் நான். ஸோ இதான் அந்த இது வித் ஃப்ளிப் இதோடு இருந்தது. பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. சரி, ஓகே, ஒய் நாட்டுன்ட்டு இதை வாங்கிட்டேன். செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பக்கத்துலேயே ஒரு கடையில் இருந்து இந்த டிவிடி ரீரைட்டபிள் டிஸ்க் வாங்கினேன் நான். இது வந்து யூஸ்வலாக கேம் கார்டருக்கு போடுவாங்க இது. ஸோ 3 இருந்தது, நல்ல கண்டிஷன் இல்லாமல் இருந்தது. ஸோ இதை நம்ம எத்தனை தடவை வேணால் ரீரைட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதையும் வந்து வாங்கிட்டேன் நான். சப்போஸ் நம்ம வேறு பர்பஸ்க்கு ஆடியோ கூட யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இது வாங்கிட்டேன். MP3 கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. அண்ட் இங்கே பார்த்தீங்களா ஒரு ஆம்ப் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆம்ப் வந்து செம்ம ஆம்புங்க. பட் ரேட் வந்து 3000 சொன்னார். எனக்கு அது ஓகே, வால் டைப்னா உடனே வாங்கியிருந்திருப்பேன் நான். அது நார்மல், அதனால் வாங்கலை. அது அப்புறம் ரிட்டர்ன் வரும்போதும் சேல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது பார்க்கல, அந்த இடத்துல இல்லை. அது மேபி செக் பண்ணி பாருங்கள். அதே கடையில் இந்த ஓலைச்சுவடி எல்லாம் இருந்தது. இது எப்படி மாடர்ன் டைப்பாக என்னன்னு தெரியல. ஏன்னா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பட் உள்ள அந்த இன்க்ரிப்ஷன்லாம் இருந்தது. என்ன லாங்குவேஜ்னு தெரில. எல்லாம் அந்த அந்த காலத்து தமிழா கன்னடாவா என்னன்னு தெரியல. ஸோ பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒன்று வாங்கியிருக்கலாம். பட் ஸ்டில் இது வாங்கி நம்ம என்ன பண்ணுவோன்றது தெரியல. நல்லா இருந்தது. என்ன இந்த நம்பருக்கு கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்டு பக்கத்தில் கம்ப்யூட்டர் இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க, பிசி அண்ட் ஆம்ப்ஸு. இது வந்து நம்ம யூஸ்வலாக அந்த அஹூஜா செட்டு நிறைய வச்சுருப்பாங்க இந்த கடையில். ஸோ இது இப்போ அந்த செட்டு போன வாரம் அந்த செட் அப்படியே இருந்தது. நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இது ரேட்டு 2500 ஆரம்பிக்குது. பக்கத்துலேயே ப்ரொஜெக்டர்ஸ் இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க அதே கடையில். PS இருக்குது பார்த்தீங்கன்னா, PS2 இருக்குது, PlayStation 2 அண்ட் நிறைய ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஹீட்டர். இது வந்து நம்ம அந்த ஃபோன் சர்வீஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுறது. ஐ திங்க் 1200 ஏதோ சொன்னார் இது ப்ரைஸு. நல்ல கண்டிஷனாக இருந்தது. 2 பீஸ் வச்சுருந்தார். இது சப்போஸ் தேவைன்னா இந்த நம்பருக்கு கேட்டு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச இது ரெண்டும் இருக்குமான்னு தெரியல நீங்கள் கால் பண்ணுற டைமில். பட் எனிவே செக் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ இதே ஷாப்பில் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஹார்ட் டிஸ்க் கூட வச்சுருந்தாங்க. பட் ஹார்ட் டிஸ்க் வந்து இது சிலது வந்து இந்த சிசிடிவியில் உள்ள ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் வந்து போன கண்டிஷனில் இருக்கும், ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. சிசிடிவி டைப் அந்த பர்பிள் கலரில் இது மட்டும் வாங்காதீங்க மோஸ்ட்லி. ஏன்னா அது வந்து ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ அதே கடையில் வந்து ஒரு மினி ஹைஃபை செட் ஒன்று இருந்தது. சரி, இது நல்ல கண்டிஷனில் இருந்தது. ஆன் பண்ணியும் காமிச்சார், ஒர்க் ஆச்சு. டேப் மெக்கானிசம்லாம் கொஞ்சம் நாய்ஸ் வந்தது. ஸோ ஸ்பீக்கரோட இது வந்ததுனால சரி ஒய் நாட்டுன்னு சொல்லி இதை நான் வாங்கிட்டேன் நான். ஸோ இது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு கண்டிஷன் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சப்போஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட்னா செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து டேப் மெக்கானிசமும் இருக்குது, சிடியும் இருக்குது. ஸோ சிடி லென்ஸ் எல்லாம் தெரியல என்ன கண்டிஷன்ட்டு, நம்ம இனிமேல் தான் செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் இங்கே ஒரு கடையில் ஒரு விசிஆர் இருந்தது பாருங்கள். இது வந்து செம்ம விசிஆருங்க. ஆனால் கண்டிஷனை பாருங்கள், இப்படி போட்டு வச்சுட்டாங்க.
எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இதெல்லாம் வந்து நல்ல கண்டிஷன் இருந்தால் கண்டிப்பாக நான் வாங்கியிருந்திருப்பேன். இது பாருங்கள், சூப்பர் செட்டு இது. பட் ஃபுல்லாக உள்ள துருப்பிடிச்சு. இது வந்து வாங்கினாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இது ஆனானா கூட ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அண்ட் இங்கே வந்து திரும்ப அந்த போன வாரம் பார்த்த மாதிரி இங்கே ஒரு பூம் பாக்ஸ் வச்சுருந்தாங்க. நம்பர் கேட்டு வாங்கியிருக்கேன். ஏன்னா இது வந்து ஹெவி வெயிட்டு, தூக்கிட்டுலாம் போக முடியாது. பட் நல்ல செட் இது. சப்போஸ் யாருக்கா வேணும்னா நம்பர் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சைதாப்பேட் ஆன்டிக் ஷாப் ஓனர் இங்கே பார்த்தேன் நான். அவர் இந்த வால்வ் செட்டு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார். சப்போஸ் யாருக்கா இன்ட்ரெஸ்ட்னா இந்த ஆன்டிக் ஷாப் நம்பர் நான் ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நம்ம சேனலில். அதில் பார்த்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரெடி பண்ணிவிட்டு அவர் போட்டுறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே பக்கத்தில் இங்கே பார்த்தீங்களா ஒரு கார் செட் இது. இது வந்து சுத்தின ஒர்க்கே ஆகலை. இது சரி வேஸ்ட்டுன்னு வச்சுட்டேன். அது பிராண்டும் கிடையாது, அதெல்லாம் வாங்கினாலும் ரிஸ்க்கு தான். அங்கேயும் வந்து இந்த MP3 CD பிளேயர்லாம் இருந்தது. நிறைய மொபைல் ஸ்பேர்ஸ் இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பக்கத்துலேயே வந்துட்டு ஹோம் தியேட்டர் இதுவும் வச்சுருந்தாங்க. சோனின்னு நினைக்கிறேன். ஆமாம், சோனியோடது வித் சப்வூஃபரோடு வச்சுருந்தாங்க. இது ஸ்டார்டிங்கில் வரும்போது இருந்தது, காமிச்சிருப்பேன் நான். அண்ட் இன்னைக்கு இதுதாங்க ஹாட் சேலு. இந்த ஹோம் தியேட்டர் வந்து 5.1ங்க. இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா நம்ப மாட்டீங்க, 150 ருபீஸ் தான். செம்ம ஹாட் செல்லிங் இன்னைக்கு. அந்த நிறைய பேர் வந்து தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் இது வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே ஓட்ட உடசலாக இருந்தது. இவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க, அதில் 1-2 தான் தேரும். ப்ளஸ் இது குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்காது. பட் ஸ்டில் வந்து மக்கள் எடுத்துகிட்டு போனாங்க. ஸ்பீக்கருக்காவது எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனாங்க. பட் இது ரிட்டர்ன் போகிறதுக்குள்ளே அது மோஸ்ட்லி காலி ஆயிடுச்சு. அண்ட் அங்கே பக்கத்துலேயே வந்து நம்ம ஹைஃபை இவர் செட்டு வச்சுருப்பார், நிறைய ஹோம் தியேட்டர் சிஸ்டமு. ஸோ நல்ல பிராண்டு சிஸ்டம்லாம் வச்சுருக்காரு. இன்னும் இதெல்லாம் இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் தேவைன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்கள். அண்ட் இங்கே வந்துட்டு நம்ம இங்கே தான் வந்து வி கன்சோல் போன வாரம் வாங்கினோம். இங்கே நிறைய இந்த போஸ் இது நான் முன்னாடி காமிச்சிருப்பேன். இந்த போஸ் செட் இன்னும் வச்சுருக்காரு. அந்த 2 யூனிட் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பின்னாடி வந்து இந்த நேஷ்னல் டேப் ரிகார்டரும் வச்சுருந்தாரு, கேரவான் இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். நிறைய பெண்ணெல்லாம் ஐட்டம் போட்டு வச்சுருந்தாரு, எங்கேருந்து கொண்டு வந்தாருன்னு தெரியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா POS சிஸ்டம் நிறைய வச்சுருந்தாங்க. பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைசஸ்ஸு நிறைய இருந்தது. என்ன பேங்க்கோடதுன்னு தெரியல. அதே மாதிரி 3D கிளாஸ் ஒன்று வச்சுருந்தாரு அங்கே, பார்த்தீங்களா? டிஃப்ரெண்ட்டாக இருந்தது 3D கிளாஸு. நிறைய சின்ன சின்ன ஐட்டம்லாம் கூட வச்சுருந்தாங்க. இங்கே ஒரு BPL டிவி அனாதையாக உட்காந்துட்டு இருந்தது. ஆனால் இதெல்லாம் வந்து நல்ல டிவிங்க, அந்த காலத்து டிவி. ஐ திங்க் கலர் டிவி தான் நினைக்கிறேன். 14 இன்ச் டைப்பில் வரும். அதெல்லாம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம தூக்கிட்டு போக முடியாது. அண்ட் பக்கத்தில் நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பட் கண்டிஷன் வந்து ரொம்ப புவராக இருந்தது. ஐ திங்க் மக்கள் வந்து எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி போடுவாங்க. பட் ஒரு டைட்டிலும் நல்லா இல்லை, அதனால எடுக்கல, எதுவுமே வாங்கலை. அண்ட் நம்ம பக்கத்துலேயே வந்து இந்த சிஸ்டம்லாம் கூட வச்சுருந்தாங்க, ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் தனியாக வச்சு. இது என்னன்னு தெரியல, பக்கத்தில் இருந்தது CPU மாதிரி இருந்தது. அண்ட் இன்னொன்று வந்து CCTV டைப். இதெல்லாம் பாருங்கள், PC, காம்பேக்ட் PC, HCL பிராண்டோடது. ஸோ இங்கே வந்து நல்ல பெரிய ஒரு செட் ஒன்று வச்சுருந்தாங்க, பேனசானிக்கு. 2 இருந்தது. ஒன்று டுயல் டெக் சிஸ்டமும், இன்னொன்று பேனசானிக்கோட பூம் பாக்ஸ் டைப்பும். நல்ல பெரிய செட்டுங்க. பக்கத்துலேயே வந்து ஹார்மோனியா இருந்தது. பட் கண்டிஷன் வந்து ஓகே தான். ஸோ இங்கே யூஸ்வலாக வந்து கொஞ்சம் ப்ரைஸு முன்ன பின்ன இருக்கும். ஸோ நீங்கள் இது நம்பர் வந்து ஷேர் பண்ணலாம். இங்கே QR கோடு இது தான் வச்சுருப்பாங்க. இது ஒரு பெரிய கடை தான். நீங்கள் வந்தீங்கன்னா நடுவில் இருக்கும். இது ரோடு 2 எண்டுக்கும் நடுவில் இருக்கும் இந்த ஷாப்பு. ஒரு 3-4 பேர் இங்கே வேலை பார்ப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா, வி கன்சோல் 2 கன்சோல் வச்சுருந்தாங்க. பட் ஆக்சசரிஸ் எதுவும் காணும். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு PS3 ஜெயில் பிரேக்குன்னு போட்டிருக்கு. ஜெயில் பிரேக்கு ஒரு கேம் என்னன்னு தெரில, PS3யோட. இது பார்த்தீங்களா, மோஷன் சென்சரு. ஸோ இதை நம்ம மாட்டி நம்ம டிவைஸ் கனெக்ட் பண்ணோன்னா ஆட்கள் நடமாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். ஸோ மோஷன் சென்சர் அது. அண்ட் இங்கே வந்து ஒரு சின்ன டேப் ஒன்று இருந்தது. பட் கண்டிஷன் அவுட்டர் லுக் நல்லா இருந்தது. பின்னாடி பேக் டோர் எதுவும் இல்லை, அதனால் எடுத்துக்கல. அப்புறம் ஒரு MP3 பிளேயர் ஒன்று பார்த்தேன். இது பேக்கில் சுத்தமாக அடி வாங்கியிருக்கு. இது அடாப்டர் என்ன டைப்புன்னு தெரில, அதனால் ரிஸ்க் எடுக்கல, வாங்கலை.
ஸோ அங்கேயே இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் இந்த டைப்லாம் பவர் பேங்க் ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. கேபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா கலர் கலராக இருந்தது. ஸோ ஹைஃபை இல்லை H8 வீடியோ எயிட் ஃபார்மேட் கேம் கார்டர் எதாவது இருக்கான்னு கேட்டிங்க. இந்த நம்பரில் செக் பண்ணி பாருங்கள். இந்த கேம் கார்டர் ஒன்று இருந்தது வித் பேக்கோட. பட் கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ண முடியாது. ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்கல. யாருக்காவது சப்போஸ் தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். இது வந்து அந்த வீடியோ 8ன்னு சொல்கிற கேம் கார்டரு. பக்கத்துலேயே வந்துட்டு VHS-C கூட இருந்தது, வீடியோ காம்பேக்ட். இது வந்து VHS காம்பேக்ட் C டைப்பு. ஸோ இதுவும் வந்து கண்டிஷன் எப்படின்னு தெரியாது. இதுவும் பவுச் இருந்ததுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், VHS-C இது டைப்பு. ஸோ ரெண்டுமே பக்கத்தில் வச்சுருந்தாங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவைன்னா கேட்டு பாருங்கள். நிறைய சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இருந்தது. இங்கே யூஸ்வலாக லேப்டாப்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க நிறைய கண்டிஷனோட. அண்ட் இங்கே நிறைய இந்த DVD பிளேயர்ஸ் வந்து ஏகப்பட்டது பார்க்க முடிஞ்சுதுங்க. இந்த வீட்டுக்கு ட்ரில்லிங் மிஷின் இதெல்லாம் கூட இருந்தது. ஸோ இந்த ஷாப்பில் வந்துட்டு ஒரு பிளாங்க் பட் இந்த சப்வூஃபர் ஒன்று இருந்ததுங்க. எனக்கு இது பார்த்து நல்லா இருந்தது. கண்டிஷன் வந்து அவ்வளோ பக்காவாக இருந்தது. சரி, இது வந்து அவர் ரேட்டும் கம்மியாக தான் சொன்னார். ஐ திங்க் 800 ஏதோ சொன்னார்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்தா வெறும் பவர் சப்ளை மட்டும்தான் இருக்குது. இதான் ப்ளூடூத் வழியாக கனெக்ட் ஆகுமா என்னன்னு தெரியல. இது சப் யூனிட்னு நினைக்கிறேன். அதான் மெயின் இதோட கனெக்ட் ஆகிற ஒரு யூனிட், ரிமோட்டில் ஏதோ கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டாண்ட் அலோனாக யூஸ் பண்ண முடியாதுன்றனால அதை வாங்கலை நான். பட் ஆனால் நல்லா இருந்தது கண்டிஷன். இதெல்லாம் நல்ல பிராண்டு. ஸோ மினி டிவி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. நானும் செக் பண்ணி பார்த்தேன். இது வந்து BPL பிராண்டில் இருந்தது. சரி, BPL பிராண்ட் நல்ல பிராண்டு தானே. செக் பண்ணி பார்த்தா இது பாருங்கள், பவர் சப்ளை, பவர் சுவிட்ச் அவுட்டு, பின்னாடியும் வந்து ரொம்ப டேமேஜாக இருந்தது. சரி, இது வந்து நம்ம எடுத்து ஆன் ஆகலை அப்படின்னா வேஸ்ட் வாங்கினதும். அதனால் ரிஸ்க் எடுக்கல, அப்படியே வச்சுட்டேன். பக்கத்துலேயே ஒரு சின்ன பூம் பாக்ஸ் இதெல்லாம் இருந்தது. பட் இந்த கடையில் எல்லாமே வந்து கொஞ்சம் மழையில் நனைஞ்சு சேர் இதாக அழுக்காக இருந்தது. அதனால் ரிஸ்க் எடுக்கல நான். ஸோ இந்த ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். RF கன்வெர்ட்டர். இது நம்ம வந்து AVN கொடுத்து RF வந்து வெளியே எடுக்கலாம். பட் இது வந்து புவர் கண்டிஷனில் இருந்தனால எடுக்கல. பட் ஆனால் நல்ல யூனிட் அது. ஸோ இங்கே வந்து மரான்ஸோட ஒரு AVR ஒன்று வச்சுருந்தாங்க. ஹெவி வெயிட்டாக இருந்தது. பட் ஒர்க்கிங் கண்டிஷன் அன்னோன். பட் நல்லா இருந்தது இது பார்க்குறதுக்கு. தேவைன்னா இந்த நம்பருக்கு செக் பண்ணி பாருங்கள் கால் பண்ணி. இது வந்து HDMI கிடையாது, நான் HDMI யூனிட்டு. ஸோ மோஸ்ட்லி அனலாக் யூனிட் தான், அனலாக் இன்புட்ஸ் தான் கொடுக்க முடியும். பட் இது வந்து ஹெவி செட். இது ஒர்க் ஆச்சுன்னா நல்ல செமையாக இருக்கும். பவர் விண்டேஜ் டைப்பில் வரும் இதெல்லாம். அண்ட் அதே தான், பேக் டு அந்த பூம் பாக்ஸ் கடையில் சில பொருள்லாம் எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுருந்தாரு. சரி, அதை எடுத்து உங்களுக்கு காட்டலான்றதுக்காக தான் போட்டேன். ஸோ இது ஐ திங்க் போன வாரமாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஐவாவோட செட்டு. உள்ளே வந்து மெக்கானிசம் இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். ரொம்ப வந்து பாருங்கள், சிலந்தையோட பிடிச்சி இதெல்லாம் ரொம்ப உட்காந்து பொறுமையாக க்ளீன் பண்ணி ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் அந்த கடை. இங்கே வந்துட்டு நம்ம ஒரு வாக்மேன் ஒன்று கிடச்சிது. இதுவும் வந்து பிராண்ட் என்னன்னு தெரியல. ஸோ இந்த பிராண்டெலாம் வந்துட்டு வாங்கிறது ரிஸ்க். ஏன்னா ஓடினாலும் நம்மளுக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்கல. இது சப்போஸ் வேறு யாருக்காவது தேவைன்னா கூட பார்த்துக்கிட்டோன்ட்டு வச்சுட்டேன். ஸோ பக்கத்தில் வந்து நம்ம யூஸ்வலாக இங்கே ரிமோட் வாங்குற கடையில் இன்றைக்கி இந்த சைரன்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாம் 1-2 எடுத்தாங்க. பட் எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்து. நீங்கள் பார்த்தீங்களா ஸ்பீக்கர் சிஸ்டமு? இதெல்லாம் வந்து ஐ திங்க் நீங்கள் காரில் இதுலேயே ஆட்டோவில் தான் வந்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே லம்பாக அள்ளிட்டு போகலாம். இந்த ஸ்பீக்கர்லாம், டவர் ஸ்பீக்கர்லாம் சூப்பராக இருக்குங்க குவாலிட்டி. அங்கேயே வந்து ஒரு ஷார்ப் VCR வச்சுருந்தாங்க. இது கேசட்டு வாந்தி எடுத்து வச்சுருந்தது உள்ள. அதுவே வந்து ஒரு ரிஸ்க்கு சைனாக இருந்தது. அதனால் எடுக்கலாம் அந்த VCR. ஸோ இதான் நம்ம ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கால்வாசி தான் அந்த ஸ்பீக்கர் செட்லாம் இருந்தது. எல்லோரும் வந்து இதை அள்ளிட்டு போயிட்டாங்க. பட் எல்லாம் ஓட்ட உடச்சில் தாங்க இருந்தது. ஸோ பக்கத்தில் ஒரு நேஷ்னல் பேனசானிக்கோட வாக்மேன் டைப்பில் இருந்தது. ஐ திங்க் ஸ்மால் இது. பட் இது பேட்ரி என்ன டைப்புன்னு தெரியல. அதனால் வந்து இதை ரிஸ்க் எடுக்கல நான். இது வந்து நம்ம ரெடி பண்ணாலும் பேட்ரி இஷ்யூ வரும்ன்ட்டு நான் ரிஸ்க் எடுக்கல.
இது பார்த்தீங்களா ஒரு எஃப்எம் விஹெச்எஃப் ஆண்டனா இது. ஸோ அந்த காலத்தில் நம்ம அந்த போர்ட்டபிள் டிவி இதிலலாம் வந்து டிவிக்கு மேலே வச்சு பார்த்துருப்போம் நம்ம. நல்லா இருந்த கண்டிஷன் புவராக இருந்தது. பட் ஓகே இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு வாங்கினேன் நான். ஸோ அட்லீஸ்ட் எஃப்எம்காவது யூஸ் பண்ணலான்ட்டு. நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த காலத்தில் பார்த்தது. ஸோ இதுதான் வந்து ஆண்டனா. ஸோ நம்ம வந்து செக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக. அண்ட் இங்கே வந்து நம்ம போன தடவை பிஎஸ் இருந்த கடை இது. சப்போஸ் இதில் பார்க்குற ஐட்டம்ஸ் ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா பாஸ் பண்ணி இந்த நம்பருக்கு கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட வந்து நம்ம ரிட்டர்ன் கிளம்பிட்டோம், டைம் ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ கிளைமேட் வந்து சூப்பராக இருந்தது. உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்தீங்கன்னா நல்ல பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் கடையெல்லாம் சில கடையெல்லாம் ஓப்பனே பண்ணல. ஐட்டங்களும் பெரிய சூப்பர் ஐட்டங்கள் எதுவும் இருக்க மாதிரி தெரியல. ஸோ அதனால் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.